الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்தினுடைய ரஹ்மத்தாக, அருளாக, நேர்வழியாக எந்த மாமனிதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தானோ அந்த மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய கடமையாகிய உயர்ந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, உலமாக்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து அஞ்சி எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை நம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிக்காக எவைகளை தடை செய்து ஹராமாக்கியிருக்கிறானோ அந்த பாவமான காரியங்கள் விடயத்தில் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நம்முடைய வாழ்நாளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம், இறையச்சம், தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொடர்ச்சியாக உங்களுடைய மஹல்லாவில் பள்ளிவாயனுடைய நிர்வாக தெரிவு சம்பந்தமாக ஹுத்பாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வந்த உலமாக்கள் அதிகமான விடயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பார்கள், புத்திமதி சொல்லியிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாயிலிருந்து உங்களுக்கு பிரயோசனமான வார்த்தைகளை வெளியாக்கியிருப்பார். எவைகளை கேட்டோமோ அவைகளை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்யணும், நாம முயற்சி செய்யணும். பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கும்.
இன்றைய ஹுத்பாவுல நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. என்ன தலைப்பு பேச போறோம்னா நிர்வாக ஆளுமை. நிர்வாக ஆளுமை. இந்த நிர்வாக ஆளுமை உள்ளவர்களை நாம தெரிவு செய்யணும். நிர்வாகத்துக்குள்ள வாரவங்க நாம நிர்வாக ஆளுமை உள்ளவர்களா என்று நம்மள சுய பரிசோதனை செய்யணும். நமக்கு நிர்வாகம் செய்ய இயலுமா? நான் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன். நான் தெரிவு செய்ய போகிறவரு இந்த மஹல்லாவுக்கு, இந்த இடத்துக்கு, இந்த சந்தர்ப்பத்துல இவர் தகுதியானவரா? சொல்லுவாங்க அரபுல இல்முல் ஹால் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்துக்கு ஏற்ற அறிவு. நேரத்துக்கு ஏற்ற அறிவு. சில பேர் இருக்காங்க, ஒரு இடத்துல பூகம்பம் மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும், குடும்பத்திலேயோ பொது வாழ்க்கையிலேயோ. ஆனா சில பேர் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனைய அவங்களோட ஒரு சிரிப்பால சோல்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிரிப்பு, ஒரு மேல்ல ரெண்டு பேர்ல மேல்லையும் தட்டு, அந்த கை தட்டு அல்லது தலையை பிடிச்சி தடவுறது அல்லது கட்டி அணைக்கிறதுல அந்த பூகம்பமான பிரச்சனைய சோல்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை பெருசாக்க விட மாட்டாங்க. இதுக்கு சொல்றது அரபுல இல்முல் ஹால். அந்த நேரத்துல என்ன செய்யறது, எப்படி நடந்து கொள்றது. இது உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அறிவு இல்லை, அது ஒரு சிலர்களுக்கு கிடைக்கும். நம்மளோட தலைப்பும் என்னன்னா, இந்த இடத்துக்கு, இந்த நேரத்துல, இந்த தகுதிக்கு இவர் சரியானவரா? நாம ஒரு நமக்கிட்ட ஒரு மணமகள் இருக்கிறாள், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. நாம ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம். நாம ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறோம். எப்படி பார்ப்போம்? வாரவனை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு மகள் என்று நீங்க முடிக்கிறீங்களா அப்படி சொல்றீ. பல புரோக்கர் மார்த்த சொல்லி அவர் கொண்டு வர போட்டோ எல்லாத்தையும் பார்த்து, மணமகனாக இருந்தாலும் சரி மணமகனாக இருந்தாலும் சரி, போட்டோ எல்லாம் அழகாத்தான் இருக்குது, பார்க்கறதுக்கு லட்சணமா தான் இருக்குது. அதனாலேயும் எல்லாரும் முடிக்கிறல்ல. இவர ஃபேமிலி என்ன, இவர பேக்ரவுண்ட் என்ன, இவர் எப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒன்று பார்ப்போம் என்னன்னா, நம்மட குடும்பத்துக்கு இது சரியாகுமா? நம்மட குடும்பத்துக்கு இது சரியாகுமா? குஃபு பார்ப்போம் எல்லாரும். இது சரியாகுமா? இந்த பொன் நம்மட மகனுக்கு சரியாகுமா? இந்த மாப்பிள்ள நம்மட மகளுக்கு சரியாகுவாரா? இப்படி பார்ப்போம். திருமணத்துல ஒரு கடைக்கு ஆள் எடுக்க போறோம். ஒரு கடைக்கு ஆள் எடுக்க போறோம். வாரெல்லாரையும் கூப்பிட்டு கடையில போடுறல்ல. இவர் நம்மட கடைக்கு சரி வருவாரா? நாம கெஷியர்ல உட்கார வைக்க போறோம். இவர் நம்மட கடை கெஷியருக்கு சரி வருவாரா? நம்மட வியாபாரத்துல பல தகமைகள் பார்த்து சில இடங்கள்ல இன்டர்வியூ வச்சு அதுல பாஸ் ஆகின பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வச்சு உள்ளுக்கு என்றாக்குறோம். இது கடையில. ஒரு வாகனத்தை ஒரு டிரைவர்கிட்ட கொடுக்க போறோம். அவர் என்ன வாகனம் ஓடினாரு, நம்மட வாகனம் ஓடுறதுக்கு இவர் தகுதியானவரா? நம்மட வேலைகளை இவர் செய்வாரா? டிரைவர்ல அவ்வளவு தகுதி பார்க்கிறோம். மணமகன் மணமகள்ல தகுதி பார்த்து தெரிவு செய்யறோம். வியாபாரத்துல தகுதி பார்த்து தெரிவு செய்யறோம். ஒரு டிரைவர்ல தகுதி பார்த்து தெரிவு செய்யறோம். கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அதிகமாக பேசணும். ஏஎல் டைம் அவசரமாக முடிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவெல்லாம் சின்ன சின்ன விடயங்களுக்காக தகுதி பார்த்து நாம தெரிவு செய்கிறோம் என்றால், நேரடியாக தலைப்பை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகை, அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகை, சுஜூது செய்யக்கூடிய ஒரு இடம். பல சொத்துகள் இருக்கலாம், பல வருவாய்கள் இருக்கலாம், அதை நிர்வகிக்க வேண்டும். கடமை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிக்க வேண்டும். ஊர்ல படித்தவர்கள், உலமாக்கள், தகுதியானவர்கள், கனவான்கள், மூத்த புத்திஜீவிகள், செல்வந்தர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் இந்த மஹல்லாவில்.
இந்த மஹல்லாவில் பொறுப்படுத்தி நிர்வாகத்தை பொறுப்படுத்தி அதை வழிகாட்டி கொண்டு செல்லக்கூடிய ஆளுமை உள்ளவர்களாக இருக்கின்ற ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற ஒரு பொறுப்பு இந்த மஹல்லாவினுடைய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. யார் தலைவர், இன்னார் தலைவர் என்று கையை உசத்தும் போது அவர் யோசிக்கணும், நான் யாரை கை நீட்டுகிறேனோ அவரு இந்த இடத்துக்கு தகுதியானவரா? தலைவர் தலைவர் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு யார் அமீராக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அந்த இரண்டாவது தகுதிக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த நபர் இந்த இடத்துக்கு தகுதியானவரா, சரி வருவாரா? நான் கையவுசத்த போகிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, அது எந்த நண்பராக இருந்தாலும் சரி, என்னோட தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப முகப்பட்டுள்ளவராக இருந்தாலும் சரி, நான் கையவுசத்த போகிறேன். இந்த தகுதிக்கு இவர் ஆளுமை உள்ளவரா, ஆளுமை உள்ளவரா? தலைவராக நியமித்தேன், வருவாய் வரக்கூடிய ஒரு மஸ்ஜித், பல நூறு பேர் ஒன்று கூடக்கூடிய ஒரு மஸ்ஜித், இவரான ஒரு மோசடி நடந்தால் அந்த சுமையை சுமக்கின்ற தைரியம் எனக்கு இருக்கிறதா? 11 பேரை தெரிவு செய்ய போகிறேன். இந்த 11 பேரும் 3 வருஷம் இருக்க போகிறார்கள், 2 வருஷம் இருக்க போகிறார்கள், சில மஸ்ஜிதுகளில் 1 வருஷம் இருப்பாங்க. இந்த 1 வருஷ காலத்துக்குள்ள இவர்கள் இந்த மஹல்லாவை கொண்டு போவார்களா? நல்ல பேரோட வெளியாகுவாங்களா? சில பேரு அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைய இடங்கள்ல நிர்வாக தெரிவு ஹுத்பாக்கள் செய்துவிட்டு ஒரு 6 மாசத்துக்கு பின்னால இன்னொரு தெரிவு ஹுத்பாவுக்கு போனா தெரிவு செஞ்சவரே நம்மளை வந்து நமக்கு தான் சொல்றாரு, ஹஜரத் இதுக்கு நான் என்ன தௌபா செய்யறேன், இதுக்கு நான் இன்ன ஆள நிர்வாகத்துக்கு தெரிவு செஞ்சேன், இதுக்கு நான் எப்படி பாவ வீழ்ச்சி செய்யறேன்? என்ன அவங்க மோசடி செஞ்சது அது இது அது வேற. ஆனா இவர் இன்னும் பெரிய பாவத்தில் இருக்காரு, எனக்கு இப்பதான் தெரியுது. இவர் இவ்வளவு மோசடிக்காரர், எனக்கு இப்பதான் தெரியுது. நான் என்ன செய்யறேன்? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யும் போது 1க்கு 6 10 தடவை யோசியுங்கள். யாரு நிர்வாகத்துக்குள்ள வரப்போகிறீர்களோ நான் தகுதியானவனா, இதை சுமக்கக்கூடிய சுமை அந்த தைரியம் எனக்கு இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துக்கு உலகம் அழியும் வரைக்கும் பெரியோர் நிர்வாக ஆளுமை உள்ளவராக இருந்துட்டு போனாங்க. இவ்வளவு புத்திஜீவிகள் வந்துட்டாங்க உலகத்துல, இவ்வளவு புத்திஜீவிகள், இவ்வளவு அறிவாளிகள் வந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயர்ல 21 வருடகால நபுத்துவத்துடைய ஆளுமையில் இன்ன தவறு செய்தாரு ஒன்று சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. ஒரு பிழையை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு பிழையை சுட்டிக்காட்டி இவர் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் இன்ன பிழை செய்து விட்டு போனார் ஒன்று சொல்லுங்க. அமானிதம் என்றால் என்ன? அமானிதம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதென்றால் என்ன? எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருந்துவிட்டு போனவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபியாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு அப்பாவாக, ஒரு தலைவராக, ஒரு ஜனாதிபதியாக அந்த நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும்? உலகத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனுப்பப்பட்ட நபிமார்கள்ல ஆகவும் துன்புறுத்தலுக்கு ஆக்கப்பட்ட நபி நான் தான். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள்ல ஆகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட நபி நான் தான். நீங்க நான் யோசிக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி நெருப்புல போட்டாங்க, நம்ம நபியை போட்டாங்களா? நெருப்புல போட்டாங்க, நம்ம நபியை போட்டையா? இல்ல. ஒரு நபிய மரத்துக்குள்ளே வச்சு
யூதர்கள் திரட்டி போறாங்க ஆளை கொல்றதுக்கு. அந்த நபி மரத்தை பார்த்து கேட்டாரு, மரமே நீதான் எனக்கு ஒரு உதவி செய்யணும். மரம் ரெண்டாக பிளந்து நபியை உள்ள எடுத்துட்டு மரம் மூடிக்கொண்டது. ஜுப்பாவுடைய அடையாளம். காவிரிகள் ஆளை கண்டு கொண்டாங்க. இப்ப அறுக்க போறாங்க, மரத்தோட வச்சு ஆளை அறுக்க போறாங்க. இப்ப அல்லாஹ்ட்ட கேட்டாரு, யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாக்கணும். முதல்ல கேட்டது மரத்திட்ட, ரெண்டாவது கேட்காரு அல்லாஹ்ட்ட. அல்லாஹ்ட ஓர்டர் என்னண்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒன்று என்ன, நீங்க நபியாக மௌத்தாகிறண்டா மரத்திலிருந்து உங்களை பாதுகாக்க இயலாது, ரெண்டாக அறுத்து படவே வேணும். நீங்க நபியாக மௌத்தாகணும்னா இந்த ஆப்ஷன் இருக்கலாம். உங்களுடைய நபிப்பட்டம் பறிக்கப்படணும்டா நீங்க ஒப்புக்கொண்டீங்கடா நாங்க எதுல இருந்து பாதுகாப்போம். நீங்க மௌத்தாகும் போது நபியாக மௌத்தாக மாட்டீங்க, நபிப்பட்டம் பறிக்கப்படும். அவர் நபியாகவே மௌத்தாக விரும்பினாரு, ரெண்டாக அறுக்கப்பட்டாரு. நம்மளோட நபி இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவ்வளவு துன்புறுத்தினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவ்வளவு துன்புறுத்தினார்கள். ஆனா நம்மளோட நபி துன்புறுத்தப்பட்டதெல்லாம் வார்த்தைகளால. நெருப்பை விட வாளால் அறுக்கப்பட்டதை விட, மூசா அலைஹிஸ்ஸலாம் துன்புறுத்தப்பட்டதை விட ஆகவும் துன்புறுத்தப்பட்ட நபிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளால. ஆனா வரலாற்றுல எங்கேயுமே யாரை பார்த்தும் அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தைகளால துன்புறுத்தினார்கள் என்ற வார்த்தை இல்லை, எழுத்துல இல்ல. ஒரு மனிதர் வந்தாரு, ஒரு மனிதர் நபி கடன் வாங்கின மனிதர் வந்தாரு. இதான் நிர்வாக ஆளுமை. சில நிர்வாகங்கள் நீங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னால கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நிர்வாகம் அப்படியே நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டாங்க. நீதிமன்ற அழைப்பானை. என்ன அழைப்பானைன்னா, ஊர்ல ஒரு தவறு நடக்குது, பெரும்பாவம் என்று கேள்விப்படுது, பெரும்பாவம் ஒரு விபச்சாரம் ஒன்று நடக்குது என்ற ஒரு செய்தி வருது, காதுக்கு வருது. இந்த நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ற, இதை எப்படி ஷோல் பண்ற? இப்ப இந்த இடத்துல பாவத்தை விட்டு பாதுகாக்கிறது மெயினா, குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுப்பது முதலாவதா? இந்த இடத்துல ரெண்டு பேருடைய மானத்தையும் பாதுகாப்பது முதலாவதா? மார்க்கம் சொல்லுது பாவம் செய்யறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, இது அப்படி இருக்கட்டும், நிர்வாகத்திட்ட வந்து சொன்னாரு, தலைவர் நான் பல நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஆள் வாராரு, ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, அங்க தனிமையில் ஒரு பெண் தான் இருக்கிறா, தொடர்ச்சியாக வாராரு போறாரு, இதை நீங்க கண்டுகொள்ற இல்லையா? அப்படியா? நீங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்க, நானும் நிர்வாகத்துல ரெண்டு பேரை கூட்டிட்டு வரேன், ரெண்டு பேரையும் கை மையமாக பிடிப்போம். இது ஒரு ஆளுமையா? மார்க்கம் சொல்லுது தவறு. நீங்க வந்து சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கணும், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்த இடத்துல நீங்க சொல்றீங்க 15 நாளா வாராரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்றாரு. நிர்வாகம் கேட்கணும், 15 நாளா உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்க இவர் சொல்ற செய்தியை கேட்டு இவருக்கு பின்னால போய் அந்த குற்றத்தை பிடிப்பீர்களாக இருந்தா, அவன் தௌபா செய்யக்கூடிய ஒரு குற்றத்தை நீங்கள் சமூகத்துக்கு அம்பலப்படுத்தி விடுவீர்கள். ஒரு மனிதர் வந்தாரு, முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆளுமை படைத்தவர்கள் யாரு? படித்தவர்கள் யாரு? 4 ஹலீஃபாக்களும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல வந்து சொன்னாரு, ஷேக் அமீர் அவர்களே, ஒரு மனிதர் மது அருந்துறாரு, அவரை பிடிக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் மார்க்க விடயத்தில் முன்போகம் உள்ளவர்கள். பல நாளா சுற்றி வளைத்து ஒரு நாள் போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச ஆளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப ஆளை உட்கார வைக்கப்பட்டிருக்குது.
உடனே என்ன கேட்டாங்க, சாராயம் குடிச்சியா? குடிச்சேன். இது பெரும்பாலும் உனக்கு தெரியாதா? தெரியும். உனக்கு நான் தண்டனை தரப்போறேன். அவர் சொன்னாரு, அமீர் மோமினர்களே, எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அதற்கு முன்னால உங்களுக்கு தண்டனை வரணும். ஏன்? நான் ஒரு பாவம் தான் செஞ்சேன். என்ன பாவம்? மது அருந்தினேன். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறி இருக்கிறேன். என்னை பிடிப்பதற்காக அமீருல் மோமினீனாகிய நீங்கள், சமூகத்தினுடைய பொறுப்பாளி, மார்க்கத்தினுடைய அமானியத்தை சுமந்தவர்கள், நீங்க ஏந்த ஒரு பாவத்தை பிடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நாளை மீறி இருக்கிறீர்கள். முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. மூமின்களே, உங்களுடைய வீடு அல்லாத இன்னொருத்தருடைய வீட்டுக்குள்ள நீங்கள் போகும்போது ஹத்தா தஸ்தானிசு, தட்டி வ துஸல்லிமு, தட்டினதுக்கு பிறகு சலாம் சொல்லித்தான் நீங்கள் வீட்டுக்குள்ள போக வேண்டும். அனுமதி கிடைத்தால். நீங்க முன்னீட்டால வரல, கதவை தட்டவும் இல்ல, சலாம் சொல்லவும் இல்ல, நீங்க வந்தீங்க பின்வழியால, சலாம் சொல்லல, கதவை தட்டல்ல, என்ற வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாமல் நுழைந்தீர்கள். யார் உங்களுக்கு அனுமதி அளித்தது? இந்த சட்டம் மார்க்கத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? யார் உங்களுக்கு சொன்னது? அமீருல் மோமினீன், எனக்கு பின்னால நபியாக வருவதற்கு தகுதியானவர் இவர்தான் என்று சொல்லப்பட்ட அந்த அமீருல் மோமினீன், அந்த பாவம் செய்த மனிதருடைய இந்த வார்த்தையோடு தலை குனிந்தார்கள். இங்க நாம பார்க்கிறது என்னன்னா, தண்டிக்கோணும், குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கணும், குற்றவாளியை திருத்தணும், ஊரை திருத்தணும், ஊரில் முன்னேற்றம் கொண்டு வரணும். நிர்வாகத்தை தெரிவு செய்பவர்கள் அவர்கள் எல்லோரும் யோசிக்கணும், இதை ஒழுங்குபடியாக செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் யார், இதை ஆளுமை ரீதியாக செய்யக்கூடியவர்கள் யார். ஒரு பெண்மணி வந்தா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல ஒரு பெண்மணி வந்தா, வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் அந்த நிர்வாக நீதிமன்ற ஆஜருக்கு வருவேன் என்னன்னு நீங்க அதை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பெண்மணி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். பாருங்க, இதுல கடைசியில தான் அந்த ஆளுமையினுடைய குணம் இருக்குது. இந்த சம்பவத்தை கேளுங்க, அந்த கடைசியில தான் அந்த ஆளுமையினுடைய குணம் வெளிப்படுது. அந்த பெண்மணி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போங்க, நீங்க செய்யல, நீங்க போங்க, நீங்க என்னத்தையோ விபச்சாரம் என்று நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க போங்க. அவ போயிட்டு திரும்ப வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், வயிற்றுல புள்ள வளருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைய பெத்தெடுத்துட்டு வாங்க. பிள்ளைய பெத்தெடுத்துட்டு வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளை சாப்பிடுற வயது வந்ததுக்கு பின்னால வாங்க. அவ தௌபா தேடின பொம்புல, பாவத்தை, தன்னால் நடந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுற பொம்புல, பிள்ளையோட கையில ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிட வைத்துட்டு வந்து அவ வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்ற பிள்ளை இப்ப சாப்பிடுது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ திருமணம் செய்தவன் இவைய கல்லால் அடிச்சு கொள்ளுகிறாங்க, அதெல்லாம் தண்டனை. அந்த பொம்பளைய ஒரு பகுதியில கொண்டு போய் கல்லால அடிச்சாங்க. அந்த பொம்பளை ஓடினா ஓடக்கல்ல ஓடும்போது ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை ஒரு கல்லெடுத்து அடிச்சாரு. சரியா தலையில பட்டு அந்த பொம்பளை விழுந்து மௌத்தாகிட்டா. தலையில பட்டவனுடைய ரத்தம் அந்த சஹாபிட உடம்புல தெரிஞ்சிச்சு. அவர் சி என்று சொல்லி அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சுட்டாரு. முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் ஹாரூக் சாரை விசாரிக்க போறாங்க. இப்படி ஒன்று சொன்னனே, என்ன நடந்துச்சு? சஹாபி ஒருத்தர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அவர் உற்சாகமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க சொன்ன கட்டளையை நாங்க நிறைவேற்றினோம். நாங்க முதலாவது அடியோட அந்த பொம்பளை ஓடி நான் கத்திட்டு நாங்க விடல, திரட்டி அடிச்சோம். அதோட நிப்பாட்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ ஓடினா நீங்க விட்டிருக்கலாமே. அங்க சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? விபச்சாரம் செய்த ஆணோ பெண்ணோ திருமணம் முடிச்ச
பிடிச்சிருந்தால் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை சொன்னாங்க, அல்லாஹ்வோட கட்டளை. அந்த பொம்பளை ஓடினா நாங்க திரட்டி எறிஞ்சோம் என்று சொல்லும் போது சொன்னாங்க, அவ ஓடி இருந்தா நீங்க விட்டிருக்கலாமே, இது நிர்வாக ஆளுமையினுடைய சமூகத்தினுடைய இரக்கம். திரும்ப ஒரு சஹாபி சொன்னாரு, யார சொல்லலாம், தலை வெடிச்சு ரத்தம் தெரிச்சு அவட உடம்புல இருந்த ரத்தம் இன்னால ஜுப்பாவுல பட்டவன அவர் சி என்று சொன்னாரு. யார சொல்லலாம் என்று சொன்னவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண் கலங்கி அழுதுட்டு சொன்னாங்க, சீன்னு சொன்னீங்களா? அவ செய்த தௌபாவினுடைய அளவு என்னண்டா, அவட தௌபாவுடைய ஒரு சிறிய துண்ட இந்த மதீனா வாசிகளுக்கு கொடுத்தால் அரவாசி பேர்ற பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. இது ஒரு ஆளுமையினுடைய பதில். இவர் யாரு? இவர் யாரு? இப்ப என்ன செய்யணும்? இவர் யாரு? இவருடைய பெருமதி என்ன? இவருடைய பெருமதி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கிட்ட எல்லாத்தையும் அந்த பண்பு இருக்குது. என்ன? மட்டம் தட்டுற ஒரு நிர்வாகத்துக்கு நாம வந்துட்டா, அல்லது நாம ஊர்ல ஒரு பதவியில இருந்துட்டா, நாம ஒரு அந்தஸ்துல இருந்துட்டா, நான் ஒரு முஃப்தியாக இருந்துட்டா, நான் ஒரு ஆலிமாக இருந்துட்டா, நான் ஒரு ஹாஃபிலாக இருந்துட்டா, எனக்கு கொஞ்சம் பேச்சாற்றல் இருக்குது, நான் ஒரு கராத் செய்வேன், மக்கள் எல்லாரும் என்ன மதிக்காங்க, எனக்கு இந்த காசு பணம் கொஞ்சம் இருக்குது, நான் இன்னென்ன துறையில இருக்கேன் என்று வரும்போது கீழே உள்ளவர்களை தரம் பார்க்கிறேன். இவர் யாரு? இவர குடும்பம் என்ன? இவர வம்சாவளி என்ன? தரம் பார்க்கிற, தரம் பார்த்து தனக்கு கிட்ட எடுக்கிற. சுருக்கமாக சொல்றேன், தரம் பார்த்து கிட்ட எடுக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்திலும் மனிதர்களை புறக்கணிக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் ஒவ்வொரு திறமையை வைத்திருக்கிறான். அன்னாஸ் இந்த வார்த்தையை கேளுங்க, இது எல்லா இடத்துலயும் தேவைப்படும். நமக்கு இருக்குது, நீங்க போங்க, அதே நீங்க வாங்க, தம்பி நீங்க இங்க கொஞ்சம் வாங்க, அதே முன்னுக்கு வாங்க. எந்த தரத்தில் அவரை ஒதுக்கினீங்க, எந்த தரத்துல இவரை கூப்பிட்டீங்க? தம்பி கொஞ்சம் இங்க ஹாஜர் எப்படி உட்காருங்க, உட்காருங்க. நீங்க எந்த சேனல்ல உட்காருங்க, தம்பி நீங்க அந்த சேனல்ல உட்காருங்க. இடம் பத்தாம இருந்தா பரவாயில்ல, நீயத்துல இருக்கப்படாது. இந்த சகல்ல உட்கார்றதுக்கு அவர் கொஞ்சம் தகுதி இல்லை, அவர் அந்த சகல். யாரு தந்த? யாரு இந்த அனுமதி தந்த? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு மஆலினும். இந்த ஹதீஸ உலமாக்கிட்ட கேளுங்க. இந்த வார்த்தைக்கு ஒரு கிதாப் எழுதுறா, ஒரு 15 பாகம் 20 பாகம் உள்ள கிதாப் ஒன்று எழுதலாம். அன்னாசு மஆலினும், மக்களே மனிதர்கள் என்பவர்கள் அன்னாசு மஆலினும், புதையலை போல. புதையல், ஒரு ஆள் பூமிக்குள்ள இருந்து புதையல் எடுத்தாரு, ஒரு சட்டி, மாணிக்கம் இருக்கும், மரகதம் இருக்கும், தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே ஊர்ல உள்ள ஒரு மஹல்லாவாசி, ஊர்ல உள்ள மனிதர்கள், மஹல்லாவில் உள்ள மனிதர்கள் அன்னாசு மஆலினும், புதையலை போல. உங்களோட ஊர்ல ஒரு கொடியன் இருப்பாரு, நல்லா எழுதுவாரு. ஆனா வசதி குறைஞ்சால், பெரிய வசதி எல்லாம் இல்ல, அவர் அப்ப ஒரு கூலி தொழில் செய்தவரு, படிக்க வச்சவரு, அவர் நல்லா எழுதுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஊர்ல உள்ள நிர்வாகம், அந்த ஊர்ல உள்ள தலைமைத்துவம், அந்த ஊர்ல உள்ள மக்கள் இவரை நீங்க எப்படி மோட்டிவேஷன் பண்ணணும்டா, இவருக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, எழுதுற திறமை. கட்டுரை எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு, வரலாறு எழுதுவாரு. இவர எழுத்து திறமையை எப்படி இன்னும் ஊக்குவிக்கலாம்? நாம என்ன நினைக்கிறேன்டா, யாரும் கோவிச்சுக்கா, தலைப்பை பேசணும். நாம என்ன நினைக்கிறேன்டா, 11 நிர்வாகம் 11 பேரும் வந்து வசூலை கலெக்ட் பண்ற. நாட்டுல உலகத்துல நடந்துட்டு இருக்கிறதான் வசூலம் தான் கலெக்ட் பண்ற, பள்ளி கடை வாடகை எடுக்கிற, ஊர்ல உள்ள வசூலை எடுக்கிற,
மொத்தமா கணக்கு பார்க்கிற, பள்ளி ஆசிரியத்துல சம்பளம், மோலி சாப்பிட சம்பளம், மிச்சம் எவ்வளவு கணக்கு வைக்கலாம் பார்த்து மீதிய ஓட்ல போடுற. இதன்னு நாம சொல்றோம்டா, இதுக்கு நிர்வாகம் தேவையில்லை. இதுக்கு நல்லா அக்கௌண்ட் படித்த ஒரு பொடியனை போட்டா அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து மாசம் முடிய கணக்கை போட்டுட்டு மிச்சத்தை தருவாரு. 11 பேர் இருக்கு. 11 பேருடைய நேர காலம் இருக்கு. ஊர்ல என்ன செஞ்சீங்க? ஊர்ல என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன், நல்ல எழுத்தாற்றல் திறமை உள்ளவர் அவரை கூப்பிட்டு, தம்பி உங்களை பத்தி நாங்க அறிஞ்சோம், இங்க வாங்க, நீங்க இந்த ஊரினுடைய வரலாறு எழுதுங்க, தேடுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஊரினுடைய வரலாறு உங்களுக்கு ஒரு வருஷம் டைம், தேடி எழுதுங்க. முழு செலவையும் நாங்க செய்யறோம். அவர் தேடுறாரு, எழுதுறாரு. அவர் ஒரு புக் கொண்ட ஒரு புக் கொண்ட அப்படியே ஒன்று சேர்த்தாரு. ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவருடைய புக் ரிலீஸ வச்சு வாலிபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இன்னைக்கு போதைக்கு அடிமையாகிட்டு மீட்போம் மீட்போம் என்று சொல்றோம் இல்லையா? வாலிபர்களுக்கு நாம சரியான வழியொண்ட காட்டாம போதையை மீட்கலாது. போதையை மீட்கலாது. எல்லாரும் பாடுபடுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், கட்டாயம் செய்யணும். வாலிபர்களை ஒரு வழியில் நாம திசை திருப்பாமல் பாவத்திலிருந்து பாதுகாக்கலாது. இவர் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இவர் இன்ன திறமையை ஊருக்கு செஞ்சாரு, அதை பாராட்டுங்க. ஒருத்தர் நல்லா விளையாடுறவரு, நல்லா விளையாடுவாரு. அன்னாசும் ஆவினோர், இந்த ஹதீஸுக்கு அர்த்தமா தான். ஒருத்தர் நல்ல விளையாட்டு துறையில் ஆர்வம் உள்ளவர், அவரை ஊக்குவீங்க, அவரை கூப்பிடுங்க. உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவரை நீங்க விளையாட்டு துறையில் ஆர்விச்சு நீங்க ஒரு நாடளாவிய ரீதியில ஒரு வீரனாக ஆக்கினீங்க. இது யார் செஞ்ச? எங்களோட பள்ளி நிர்வாகம் இதை செஞ்ச. கண்ணியமான சகோதரர்களே, நிர்வாகம், நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க யோசிப்பீங்க, இதெல்லாம் சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். ஒரு உதாரணம் சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு? யாரு? நபியை கொலை செய்ய வந்த மனிதர். அவர் இஸ்லாம் யார சொல்லலாம், நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்னு சொல்லி வரல. வாளை எடுத்துட்டு வெளியாகிற எதுக்குண்டா, நஊது பில்லாஹ், இந்த தடவை நான் திரும்பி வருவேன் நபியுடைய தலையோடு. இடையில நடந்த சம்பவங்கள் அவரை இஸ்லாத்துக்குள்ள எடுத்துச்சு. வரலாற்றுல எந்த இடத்திலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகும் வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லல, உமரே நம்மள போட வந்தால் தானே நீங்க சொன்னாங்களா? எந்த இடத்துலயாவது உமரே நீங்கள் நம்மளை கொலை செய்ய வந்தவர் தானே சொன்னாங்களா? சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்னன்னா, தோல்ல தட்டி சொன்னாங்க, மக்களே எனக்கு பின்னால நபி வாரல்ல, எனக்கு பின்னால நபி வாரல்ல. நபி வருவதாக இருந்தால் ஒரு நபியுடைய தகுதி அத்தனையும் தகமைகள் அத்தனையும் இந்த உமர்ல இருக்கிறது. ஏன் சொன்னாங்க? அப்படி ஏன் சொன்னாங்க? மௌத்தாகிறதுக்கு முன்னாலே சொன்னாங்க. நபிக்கு தெரியும், நான் மௌத்தாகினா இந்த சமூகத்தை என்னுடைய இடத்திலிருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி, ஒரு தகமை, ஒரு திறமை இவர்கிட்ட இருக்குது. இத நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாலே மக்களுக்கு அறிமுகம் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். வரலாற்றை படிங்க. நபியுடைய மௌத்துக்கு பின்னால இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் ஒன்று சேர்த்ததிலிருந்து, சட்ட ரீதியிலிருந்து, ஹதீஸ்களுடைய விஷயத்திலிருந்து சமூகத்துக்கு பிரயோஜனம் செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நிர்வாகம் தெரிவு செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆளுமையுள்ள சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சமூகத்தினுடைய கவலை உள்ளவர்கள், சமூகத்தினுடைய கவலை உள்ளவர்கள். பாவம் நடக்குது, ஊர்ல பாவம் நடக்குது,
நிர்வாகம் ஒன்று கூடுவோம். பாவத்தை பத்தி பேசவே இல்லை. ஒரு இடத்துல ஒன்று கூடி ஊர்ல விபச்சாரம் அதிகரிச்சுட்டனா பேசவே இல்லை. ஊர்ல வட்டி அதிகரிச்சுட்டனா பேசவே இல்லை. வட்டியில எல்லாரும் விழுந்துட்டோம், வட்டி இல்லாமல் இல்ல. ஊர்ல வாலிபர்களுடைய அட்டகாசம் கூடிட்டனா பேசவே இல்லை. நிர்வாகம் கூடணும், கூடி நம்மளோட வாலிபர்கள் பள்ளியோட தொடர்பு இல்லாம இருக்காங்க. இந்த வாலிபர்களை பள்ளியோட தொடர்பாக்குற எப்படி என்ன செஞ்சோம், என்ன செய்யற? வாலிபர்களை பள்ளிக்குள்ள கொண்டு வரது எப்படி? இந்த நிர்வாகம் களைய போகுது வச்சுக்கொள்ளும். நான் நினைக்கிறேன் இந்த நிர்வாக தெரிவுடைய டைம்ல நான் ஹுத்பாக்கு வந்தேன் நினைக்கிறேன். இந்த நிர்வாகம் களைய போகுது, களைஞ்சிட்டு. இந்த நிர்வாகம் தன்னை சுய பரிசோதனை செய்யணும். என்னால இந்த மஹல்லாவுக்குள் நடந்த மாற்றங்கள் என்ன? எத்தனை பேர் தொழிலாளியா இருக்காங்க? வாலிபர்கள் எத்தனை பேர் தொழிலாளியா இருக்காங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 வருட காலம் நபியாக இருந்து 10 பேரை சபையில வச்சு சொன்னாங்க, யா உமர் அன்த ஃபில் ஜன்னா, உமரே நீங்க சொர்க்கவாதி. அபூபக்கரே அன்த ஃபில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாதி. ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்த ஃபில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாதி. 10 பேர் சொன்னாங்க. 21 வருட காலத்துல 10 நபர்களை சபையில மௌத்துக்கு முன்னாலேயே, மக்களே இந்த 10 பேரையும் நான் சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டு மௌத்தாகிறேன், இவங்க இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகினால் சொர்க்கவாதிதான் என்று அவ்வளவு தைரியமா ஒரு தலைவர், ஒரு நபி, ஒரு நிர்வாகி சொல்லுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதியாக நிர்வாகம் செய்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இரக்கமாக இருந்திருப்பார்கள். இன்னொன்று அது மட்டுமல்ல, ஹுத்பாவில் சொல்லுவாங்க, அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர். இந்த உலகத்துல இரக்கமுள்ள மனிதர், இந்த உம்மத்துல உலகம் அழியும் வரைக்கும் இரக்கமுள்ள ஒரு மனிதர் வருவதாக இருந்தால் அது அபூபக்கரை போல யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு இரக்க குணமா நான் வளர்த்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். வாஸ்தகுஹும் ஹயான் உஸ்மான். உலகத்துல பாவம் செய்யறதுல வெக்கம், இந்த அஸ்தகுஹும் ஹயான் உஸ்மான், வெக்கத்துக்கு உதாரணம் உஸ்மான் என்று சொல்ற. என்ன வெக்கம் என்று அதை பார்க்கணும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? வாஸ்தகுஹும் ஹயான் உஸ்மான், வெக்கம், பாவம் செய்யறதுல வெக்கம். நமக்கிட்ட ஒரு மனைவி இருக்கா, நம்மகிட்ட தாத்தா தங்கச்சி இருக்குது. ஒரு பொம்பளை ரோட்டால நடந்து வாரா, ரோட்டால நடந்து வரக்குள்ள அந்த பொம்பளை கொஞ்சம் அழகா இருக்கா. இப்ப அந்த பொம்பளையே நமக்கு பார்க்க தோணுது, நமக்கு ஒரு வெக்கம் வரணும். என்னண்டா, சே இதே போல ஒரு பொம்பளை நமக்கு ராத்தாவும் இருக்காடா, வெக்கம். சே நம்மகிட்ட உமாவும் இருக்கு, வெக்கம். அந்த பொம்பளையை பார்த்தவன, சி இவன் நம்மட சாட்சி மாதிரி இருக்கா, வெக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வெக்கம் பாவம் செய்யறதுல வார வெக்கம் இருக்குது, அதற்கு நான் இந்த 21 வருட கால நிர்வாகத்துல முன்னுதாரணமாக உஸ்மானை ஆக்கி வைத்திருக்கிறேன். எந்த அளவுண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 3 பேரும் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்காங்க. 3 பேருடைய நண்பர்கள் தானே, மாமா மருமகன் என்றதுக்கு அவங்க நண்பர்கள். ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் ஜுப்பாவை உசத்தி முழங்கால் தெரியும்படியாக உட்கார்ந்து 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப 4வது ஆளாக உஸ்மான் மாறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்த்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்ட்டையும் சொன்னாங்க, உஸ்மான் வாராரு, உங்களோட சாரம் எல்லாம் சரி பண்ணிருங்க, முழங்காலுக்கு கீழே எடுத்துருங்க. ஏண்டா உங்களோட முழங்கால கண்டா அவர் இங்க வரமாட்டாரு, வெக்கத்துல திரும்பி போயிடுவாரு. எப்படி பெரிய வெக்கம்! சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வெக்கம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நிர்வாக காலத்துல வெக்கத்துக்கு முன்னுதாரணமாக உஸ்மானை ஆக்கி வைத்திருக்கிறேன்.
வஅஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர். இந்த நிர்வாக காலத்துல பாவம் பாவம், இது பெரிய தலைப்பு, டைம் இல்ல, முடிச்சுக்கணும். இந்த நிர்வாக காலத்துல வஅஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், ஒருத்தர் பாவம் செய்வதை கண்டால் கோபப்படுகின்ற மனிதருக்கு முன்னுதாரணமாக நான் உமரை ஆக்கி வைத்திருக்கிறேன். ஒருத்தர் பாவம் செய்யறாரு, மகன் பாவம் செய்யறாரு, வாப்பா பாவம் செய்யறாரு, கோபம் வருவதில்லை. என்ன வாப்பாவும் மகனும் தானே, கோபம் வருவதில்லை. வெளியாக்கள் பாவம் செஞ்சா அதை ஊரெல்லாம் பேசி தெரிகிறாரு. யாரு பாவம் செஞ்சாலும் ஒரு ஒரு கோபம், ஒரு ரோஷம் வருது என்று சொன்னா அதுக்கு உதாரணம் உமர் என்று சொன்னாங்க ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிர்வாக ஆளுமையை உலகத்துல காட்டிட்டு போனாங்க. நிர்வாக ஆளுமையை, நிர்வாகம் ஆளுமை என்றால் என்ன என்கிறத காட்டிட்டு போனாங்க. இரக்கம், திருத்துற தன்மை, அமானிதம். அமானிதம் வார சொத்துகளை, வார கனிமத்துகளை எப்படி பங்கிடுவாங்க, எப்படி பங்கிடுவாங்க. தன் வீட்டில அன்று வந்த கனிமத்தினுடைய ஒரு பொருள் இஷாவுக்கு வந்தால் சுபகுடைய நேரம் வீட்டில வைத்திருக்க மாட்டார்கள். வீட்டை வெறுங்கா வீடாக ஆக்கி விடுவார்கள், வெறுங்கையாக ஆக்கி விடுவார்கள். ஒரு சலம் இருக்காது கையில, ஒரு சலம் இருக்காது கையில, வெறுங்கையோடு இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமரே ஏன் வந்தீங்க? அபூபக்கரே இந்த நேரத்தில் ஏன் வந்தீங்க? சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ் சரியான பசி, அதான் நான் கைலூலா டைம்ல பள்ளிக்கு வாரேன். சொன்னாங்க நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தினுடைய ரஹ்மத். சொன்னாங்க உமரே, அபூபக்கரே உங்களை எது கொண்டு வந்துச்சோ அந்த பசிதான் ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துச்சு. பசி. வெறுங்கையோட வாழ்ந்தாங்க, அமானிதத்தோட வாழ்ந்தாங்க, நிர்வாக ஆளுமையோட வாழ்ந்தாங்க. ஒரு தலைவராக, ஒரு 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 தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு அப்பாவாக, சுப்ஹானல்லாஹ், பல வகையான திறமைகளோடு வாழ்ந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நிர்வாகம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்குது. என்ன குற்றம் என்றா, ஒரு பொம்பளை ஒரு தவறு செய்தா அவைய கையும் களவுமாக பிடிச்சி தலைமுடிய வெட்டி விட்டாங்க. யாரு? நிர்வாகம். தண்டனை என்னண்டா, பெண்ட கூந்தலை பிடிச்சு வெட்டி விட்டாங்க. இவள் கொஞ்சம் உஷாரானால் ஒரு சட்டத்தரணையை சந்திச்சு விஷயத்தை சொன்னால் கோர்ட்ல கேஸ போட்டு விட்டாங்க. நீதிமன்றத்துல நீதிபதி கேட்டாரு, முடிய வெற்ற அதிகாரம் உங்களுக்கு யார் தந்த? அத்தனை பேரையும் நீதிமன்றத்துக்கு வார கிழமை ஆஜர்படுத்த சொல்லுங்க. 14 நாள் 11 பேர் உள்ளு. ஏன் சொல்ல தெரியுமா? பிழை திருத்தணும். எப்படி திருத்தணும் தெரியா? எப்படி திருத்தணும் தெரியா? மகள் உங்களை கொஞ்சம் சந்திக்கணும். உங்களுக்கு பயமா? அவையே யாரை வச்சு சந்திச்சால் சந்திக்கலாமோ அவரை சந்திக்கணும். பாவம் செய்யற பொம்பளை கிட்ட பாவத்தை சுட்டி காட்டணும். நீங்க போன பிரச்சனையாகும், அல்ல உங்களுக்கு வெட்டமா இருக்குது. நீங்க ஊருக்குள்ள தேடணும். இவையே யாரை வச்சு சந்திக்கலாம் என்பதை தேடி முதல் அவரை சந்திக்கணும். அவரை கூப்பிட்டு, இப்படி வந்து எங்கட காதுக்கு வந்திருக்குது, அல்லாஹு ஆலம், நீங்க கொஞ்சம் வெத்தி வைங்க. பாப்பா அரிப்பா, நான் அரிப்பாங்க, தம்பி அரிப்பாங்க. இதை நான் என்ன சொல்றேன்டா, இந்த திறமைகள் உள்ளவர்களை நாம உள்வாங்கணும். அடுத்த திறமை உள்ளவங்க நிர்வாகத்தறி அன்னைக்கு வராம இருக்கப்படாது. அன்னைக்கு எல்லாரும் வரணும். அன்னைக்கு எல்லாரும் வரணும். அல்லாஹுடைய மாளிகையை பொறுப்பெடுக்கணும். நிறைய தேவைகள் இருக்குது. பாடசாலை, பள்ளி வாயல்கள் வீணா போகுது. ஏண்டா திறமையானவர்கள், தகுதியானவர்கள் நிறைய பேர் ஒதுங்கிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள், சின்ன சின்ன ஆட்கள் நிர்வாகங்களை பொறுப்பெடுத்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நிர்வாகங்கள், பாடசாலைகள், பள்ளி வாயல்கள் போய்கிட்டு இருக்குது. பொறுப்படுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். நல்ல திறமையோடு, பொறுமையோடு, திட்டமிட்டு
முதலாம் மாசம் கொண்டு போடுறீங்க, 3 மாசத்துக்குள்ள என்ன திட்டங்கள் செய்யற ஒரு ஷெட்யூல் பண்ணுங்க. சில நிர்வாகங்கள் இருக்குது, ஒரு மசூராவில கூடி எதை கலைச்சாங்களோ அடுத்த மசூராவிலே அதுதான் கலைக்கிறேன், அடுத்த மசூராவிலே அதுதான் கலைக்கிறேன். அப்படி அல்ல, ஒரு திட்டம், ஒரு அழகான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்க, அழகான நிர்வாகம் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நம் அனைவருடைய குற்றம் குறைகளையும் அல்லாஹ் மன்னி தருவானாக. யாரா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சிரமம் இல்லாத வாழ்க்கைகளை தந்தருவாயாக, நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, கடன் இல்லாத வாழ்க்கைகளை முழு சமூகத்துக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் வட்டியை விட்டும் பெரும்பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.